ஹாய் காய்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ரொம்ப நாளாகவே வந்து மீடியாவில் வீடியோ போடலை. நானும் பார்த்தேன். எப்படியே பார்த்தா எனக்கு இந்த வெளி பிரச்சனையெல்லாம் இல்லை. இவங்களோட தான் எனக்கு வந்து அந்த டயத்துக்கு வீடியோ போட முடியல. இங்கிட்டு போகிறாங்க அங்கிட்டு வர்றாங்கிறனால ரொம்ப அளவுக்கு அதிகமான டிப்ரெஷன். இதை போய் சொல்ல போனால் உனக்கு பிள்ளையா இருக்கிறது தான் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. ஆமாம், பிள்ளையா இருக்கிறது ரொம்ப இடைஞ்சல். நான் அப்படி வீடியோ போடாமல் சம்பாதிக்காமல் நடுவுக்குள்ளே உட்காந்துக்கிறேன். சோத்துக்கும் ஸ்கூல் ஃபீஸுக்கும் ஹாஸ்டல் ஃபீஸுக்கும் துணிமணிக்கு இனி நீங்கள் கொடுத்து ஒரே தள்ளுவீங்க. இந்த தள்ள சொல்லியிருக்காங்க, 1,50,000 ரூபா கட்ட சொல்லியிருக்காங்க. சரியா? ஹாஸ்டலுக்கும் காலேஜுக்கு சேர்த்து. அது மட்டும் இல்லாமல் இந்த இடையில நம்ம பரீட்சையெல்லாம் வருமாமே, அதுக்கு தனியாக கட்டணுமா? வருஷத்துக்கு கணக்கு பண்ணி பார்க்க போனோம்னா 2,00,000 ரூபா. யார் கட்டுவா? நான் வீடியோ போட்டு நான் ஏதோ இந்த மசாலா விற்றா அதில் 15, இந்த இதில் 15, இந்த அங்கிட்டு ஃபேஸ்புக்கில் ஒரு 15 நான் சேர்த்தா தான் நான் பிள்ளைய படிக்க வைக்க முடியும். முதல்ல இருந்த ஒரு இது வேறு. பள்ளிக்கூடத்தில் இருக்காங்க, சாப்பாடு காசு கட்டுவோம், ஏதோ அப்பப்போ வாங்கி தீர்க்கு 100-200 கேட்பாங்க. இனியெல்லாம் இவன் காலேஜ் போனால் 100-200 கொடுத்தா நீ செருப்பை கொண்டே அடிக்க மாட்டியாம்மா? ஒரு பீஸாவை திங்கணும், ஒரு பலூடா சாப்பிடணும், ஒரு துணிமணி எடுக்கணும். என் கூட இருக்கிற ஃப்ரெண்டு வந்து இப்படி ட்ரெஸ் போடுறேன், இப்படி செப்பல் போடுறேன், எனக்கு அதே மாதிரி வாங்கி கொடு. ஏன்னா அப்பா அவன் படித்தது வந்து கூட படித்த பசங்க வந்து ஒரு நார்மலான பசங்க. இப்போ அவன் படிக்க போகிற காலேஜ் வந்து நல்ல காலேஜ், பெரிய காலேஜ். அப்படிங்கும்போது கூட படிக்கிறப்ப ஐயோ அவங்களே அப்படி இருக்காங்க போது அப்போ அவங்களோட கொஞ்சம் நம்ம இருக்கணும். அப்படின்னா அவன் என்ன மாதிரி எப்போவுமே கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும். அவங்க வந்து நம்மளை எதுவும் இது பண்ணிடக்கூடாதுன்னு இவன்ட்ட எல்லாம் வாங்கிக்கிற மாதிரி தான் அவன் வச்சுக்குவான். அந்தாருங்க ஒன்றுமே இல்லை. செருப்பு அவனுக்கு ஒரு 3-4 ஜோடி செருப்பு வாங்கி கொடுத்தேன். ஆல்ரெடி நாங்கள் வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். வாங்குறப்ப இந்த ஓட்டையாக இருக்கும்ல ஒரு செருப்பு, அது ஒன்று வாங்கி கொடுத்தேன். அப்புறம் நான் போடுறேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு விரல் மட்டும் மாற்ற மாதிரி அந்த செருப்பு ஒன்று வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு செருப்பு, மொத்தம் 3 ஜோடி செருப்பு வாங்கி கொடுத்தேன். கடைசியில் அவன் போட்டுட்டு வர்றேன். பிச்சைக்காரன் கூட அந்த செருப்பை மாட்டேன். எதுக்கு நான் அந்த செருப்பை போட்டுட்டு வரேங்கிறேன். என் ஃப்ரெண்டுக்கு நான் கொடுத்துட்டேன், என் ஃப்ரெண்டோட செருப்புங்கிறேன். இதெல்லாம் பாந்தி எடுக்கிறப்ப இதை பாருங்கள், எங்கள் செருப்பு ஸ்டாண்டை பார்த்தீங்கனாலே தெரியுதா? இது பூரா அவங்க போட்ட செருப்பு. இவனுக்கு நான் ஒரு செருப்பு, யார் கோகுலுக்கு நான் ஒரு செருப்பு வாங்கி கொடுத்து, அவங்க அப்பா போய் ஒரு செருப்பு வாங்கி கொடுத்து, எங்கள் அம்மா ஒரு செருப்பு வாங்கி கொடுத்து, கடைசியில் அவன் போட்டிருக்க செருப்பை நான் காட்டக்கூடாது மீடியா முன்னாடின்னு பார்க்குறேன். இல்லைனா நான் தூக்கி காமிச்சிருவேன். நான் பெற்றதுக்கெல்லாம் எப்போவுமே எப்படி தெரியுமா, அவங்க பிச்சைக்கார மாதிரி தான் வருவாங்க. ஆனால் இவங்க அப்படியே பெரிய கோடீஸ்வரம் விட்டுவா மய மாதிரியே. இவங்க இருக்கிறத பூரா அவங்கள்ட்ட தானம் பண்ணிவிட்டு இவனமோ வந்து பிச்சைக்காரன் மாதிரி வருவான். இது வந்து ரொம்ப ஒரு இது தானே. நான் சரி ஒன்று ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், செருப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், அழகாக ஒரு பாக்ஸ் போட்டு இப்போ சோப்பு இந்த இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு பாக்ஸ் இப்படி நீட்டாக இருக்கணும்னு நான் சொல்லி கொடுப்பேன். இவங்களுக்குலாம் இந்த ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு வந்து இருந்தாங்க. சரி, அந்த கதையை விடுங்க. இனிமேல் காலேஜ் போகும்போது டெய்லி ஒரு ட்ரெஸ் போடணும், நீட்டாக போடணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முடியெல்லாம் வெட்டணும். இந்த மாதிரி இப்படிலாம் வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்தில் போய் சாரை மிரட்டுற மாதிரிலாம் காலேஜில் மிரட்ட முடியாது. சீட்டை அதை டிசி எழுதி கொடுத்து போயிட்டே இருந்துருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி காலேஜ் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 2வது ஆன்லைன்லேயே வந்து காலேஜ் வந்து கோயம்புத்தூரில் ஒரு காலேஜ் நல்லா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அநேகமாக இங்கே இன்றைக்கி நாளைக்கு போகக்கூடிய வாய்ப்பு 1% தான் இருக்குது. 100% இல்லை, 99% இல்லை, 1% தான். ஏன்னா எந்த விஷயமாக இருந்தாலும் நான் முடிவெடுத்து என்னென்ன பண்ணணுங்கிறத பண்ணுவேன். பேசுகிற இதெல்லாமே பேசியாச்சு. அதனால் கோயம்புத்தூர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படிங்கிறனால ஆன்லைன்லேயே வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அவன் காலேஜை வந்து பார்த்தாச்சு, 2வது ஹாஸ்டல் வந்து பார்த்தாச்சு. நான் பார்த்தனோ இல்லையோ பாலா போய் பார்த்து எல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த ஹாஸ்டல் நல்லாயிருக்கு, இந்த காலேஜ் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னேன். நாங்களும் வந்து இந்த இ சேவை மையம் போடுறதுனால அது எல்லாம் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு சில ஆள்கிட்ட அதை செக் பண்ண சொன்னேன். ஏன்னா என் தங்கச்சி 2-3 பேர் கோயம்புத்தூரில் இருக்காளுங்க, அந்த காலேஜில் படித்தவன். சரிக்கா நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவளும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அக்கா இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வீடியோ போட்டு நான் எனக்குள்ளே என்ன இதாக இருந்தாலும் பிரச்சனை அது இது, ஏன்னா நானா பக்கத்து சுற்றி ஒருத்தி அட்டிக்க போது நம்ம துவண்டு போய் மூளையில் உட்காந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. வாழ்க்கைன்னு இருந்தால் பிரச்சனைன்னு இருக்கும். பிரச்சனைன்னு இருந்தால் தான் நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், கரெக்டாக போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். நம்ம விஜய் அண்ணே சொன்ன மாதிரி 10 பேர் எதிர்த்தாதான் நீ கரெக்டாக போகிறேன்னு அர்த்தம். அந்த பாரு, ஊரையே ஒருத்தன் எதிர்த்தா அதுக்கு பேர் வந்து எதிர்ப்பு கிடையாது. ஆனால் ஒருத்தனை ஊரே எதிர்க்குன்னா அவன் கரெக்டாக போய்கிட்டு இருக்கான், அவன் வளர்றான். அதை பார்த்த பொறாமையில் தான் இவங்க எல்லாம் பொங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி போகும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, மொட்டைமாடி பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, இங்கே வெளியே இருக்கிற பிரச்சனை, குற்றால பிரச்சனை, ஊட்டி பிரச்சனை, இந்த பிரச்சனையெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுவிட்டு நம்ம போடுற வீடியோவை போடணும். நமக்குரிய வருமானம் நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. எனக்கு எவ்வளோ ரூபா அந்த அடுத்த மாதத்துக்கு நான் லாஸ் ஆகி உட்கார போகிறேன்னு கண் கூட எனக்கு தெரியுது. ஏன்னா டயத்துக்கு அந்த வீடியோ வரும். ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடியோ போடுவோம். ஒரு நாளைக்கு 5 வீடியோ, அத்தனை ஃபோட்டோ எல்லாமே வந்து நாங்கள் போடுவோம். ஏன்னா பொழப்பை இப்போ நம்ம எங்களுக்கு பொழப்பே இதுதான். அப்படிங்கும்போது வாய்ஸும் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்து டாக்டர்கிட்ட போய் எல்லாம் பண்ணி இன்னும் இது பண்ணோம். அப்போ ஒரு பிள்ளை சொன்னிச்சு, அக்கா கனகாம்பட்டி சித்தர்கிட்ட வந்து ஒரு நேர்த்திக்கடன் வச்சுக்கணுச்சு. நான் திருச்செந்தூர் முருகன்கிட்ட வந்து முருகா எனக்கு என்னன்னு தெரியலை, இந்த மாதிரி வாய்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதனால் ஒரு வேளை அதை இது குடிக்கிறனாலையோ அது குடிக்கிறனாலையோ இப்படி அங்கே போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கற்றுக்கிட்டேன். என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, அதிகமாக கத்துறது.
அதிகமாக கத்தி கத்தி பேசுகிறனால நம்மளோட தொண்டை வந்து பிரச்சனை ஆகுது. அப்படிங்கும்போது இனிமேல் நம்ம என்ன பண்ணணும், கத்தவே கூடாது, வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பேச்சே குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளே சொல்லியிருப்பேன். நான் வந்து யாருக்கிட்டையுமே பேசுகிறதில்ல. எப்படின்னா இவர்கிட்டே உட்காந்துக்கிட்டு ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இதை அப்படி, அதாவது ஒரு பிரச்சனை, அதாவது நீ இதை தொட்டால் இது வெடிக்கும், அதை தொட்டால் அப்படி வெடிக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இந்த ஆளுக்கிட்ட பல முறை சொன்னேன், பல வாட்டி சொன்னேன். இந்த ஆள் சொன்னானா சொல்லலையான்னு எனக்கு தெரியாது. அதாவது நம்ம ஒவ்வொரு கால சிலிக்கானு, இந்த சிலிக்கானு சிங்காரி என்னமோ நான் பெரிய ஆள், நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் 2 நாளாக மறைமுகமாக இதை பண்ணுறேன், அது எப்படி இருந்தாலும் வெளியே வந்துடும். நான் நாளே சொல்லிட்டேன், கணக்கு பண்ணிட்டேன், இவளுக்கு 2 பேரும் சேர்ந்து ஏதோ வேலை பண்ணுறாளுங்கன்னு. ஆனால் கடைசியில் அது என்ன தெரியுமா, பிடுங்க போகிறேன்னு பிடுங்குவாளுங்க. கடைசியில் புல்லாக கூட பிடுங்க மாட்டாளுங்க. நான் சொல்கிறேன் ஏன்னு சொன்னால், ஒரு விஷயம் இப்போ ஒரு படித்தவங்கள்ட்ட பழகுறோம் நம்ம. அப்படிங்கும்போது ஏன் பழகுறோம், அவங்க ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுப்பாங்கன்னு. நமக்கு மேலே இருக்கிறவங்கள்ட்ட பழகுறோம் அப்படின்னா வாழ்க்கையில் எப்படி முன்னேறது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. நான் பர்வீன் டீச்சர் வந்து நேற்று கூட பேசின ஒரு ஸ்பீச்சை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் இன்னும் ஒரு அப்படியே கீழேயே இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா, உன்னை விட லோ கிளாஸை நீ கூட பழகிட்டு இருக்க, அதனால தான் நீ இன்னும் லோக்கலாகவே இருக்கிற. உன்னை விட ஹையாக இருக்கிறவங்கள்ட்ட பழகேன், அப்படியே அவங்க எப்படி முன்னேறாங்க, அவங்க எப்படி சேம் பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரி போகிறாங்க, என்ன பேசுகிறாங்க, என்ன பேசாமல் அவாய்ட் பண்ணுறாங்கங்கிறத பார்த்து நீ முன்னேறலாம். ஒன்றுத்துக்கு ஆகாததை வச்சுக்க, ஒன்றை கூட வச்சுக்க, அதையும் ரொம்ப பர்சனல் பேசுகிற அளவுக்கு வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கே சொன்ன மாதிரி இருக்கிறனால வாழ்க்கையில் நமக்கு மேலே இருக்கவங்களை நம்ம பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். எப்படி வளர்ந்துருப்பாங்க இவ்வளோ தூரம். இப்போ நீங்கள் எல்லோரும் கேட்குறீங்களா, அப்பா ஒரு காலத்தில் ஒன்றுமே நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு வந்து போட்டுக்க துணி கூட இல்லாமல் இருந்தா, இன்றைக்கி பார்த்தா இது இருக்குது அது இருக்குது அப்புறம் இருக்குது. நான் சொல்லலை, எல்லாருமே சொல்கிறீங்க. சொல்லாமையே என்ன இருக்குன்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் வளர்ச்சி. நீங்களாம் கண்டுபிடிக்கணும் என்னவா இருக்கும், இது இருந்துச்சே அது இல்லையே அப்படி இருக்குதே இப்படி இருக்கு, சஸ்பென்ஸாகவே கருப்பி வச்சிருக்காளே, சொல்ல மாட்டேங்கிறாளே, முன்னாலாம் வந்து எல்லாத்தையும் கொட்டுவாளே, இப்போ வந்து பார்த்தா ஏதோ ஒன்று குழு கொடுத்துக்கிட்டே இருக்கிறா, டே பேசாமல் இருங்கடா அப்படின்னு. ஆனாலும் பார்த்தா ஒன்றும் இல்லாத பிச்சைக்காரி மாதிரி அதே 200 நைட்டியை போட்டு உட்காந்துருக்காளே. நான் என்ன சொன்னேன், இருக்கிறத வெளியே சொல்கிறத விட எங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி மற்றவங்க கண்டுபிடிக்கிறதுல அந்த த்ரில்லிங் இருக்குது பற்றி, அதுதான் பெரிய விஷயம். அப்படிங்கும்போது புடுங்குறேன்னு சொல்லி நான் ஒன்று சொல்லவா, கடைசியில் எல்லாம் சேர்ந்து இவளை புடுங்குற அளவுக்கு வந்து நிற்க போதும். நான் இதை தான் நான் ஓப்பனாக சொல்லுவேன். நான் ஒன்று மட்டும் தான் சொல்லுவேன். ஒன்று, இந்த வழக்குகளை பற்றியோ கேஸை பற்றியோ இல்லை ஒருத்தவங்களை பற்றி நம்ம புகார் கொடுக்குறோம் அப்படின்னா அது என்ன ஏதுன்னு சொல்லி ஒரு அனுபவப்பட்டவங்க இல்லை ஏதோ ஒன்று, சரி நீ அடுத்தவங்கள்ட்ட கூட பேசணும், இந்த அறிக்கை இந்த ஆளை கூப்பிட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆள் என்கிட்ட சொல்லுவேன், எப்பா இப்படி இருக்குது என்னப்பா பண்ணான்னு. இவன் என்ன சொல்கிறாளாம், கிளவி கூட நான் கூட்டணியில் இருக்கானா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கிளவி கூட கூட்டணி. காலைல கூட பார்த்தேன் அவள் மூக்குப்படி பேசினதை. நான் என்னன்னு சொல்கிறேன், இந்த இவங்க பேசுகிற மாதிரிலாம் நான் பேசுவேன். நான் அவனை சொல்லவா பேசினாளா, என்னை பற்றி இப்படி அப்படியே அது இது என்னென்னமோலாம் போட்டாளா, தாராளமாக போட்டுக்க. நான் அவனை சொல்லவா, நான்லாம் ஒன்று வேணாம் சீந்த மாட்டேன்னு சொல்லி தூக்கி வீசிட்டேன்னு வச்சுக்கவேன், நான் சீந்தவே மாட்டேன். ஓ மைண்டு தாட் என்ன, மூக்கு பொடிக்கும் எனக்கு இப்போ நீ சண்டை எழுத்துணுன்னு நினைக்கிறேன், அது நடக்கவே நடக்காது. சரியா, இதெல்லாம் கிட்டத்தட்ட நீ ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை தான் நீ இப்போ போட்டுக்கிட்டு இருக்க, புரியுதா. நான் பேசுனது ஒன்றும் சம்மந்தப்பட்டா நீ சொல்கிறிய 1 லட்சம்னு, அந்த 1 லட்சத்தை யாருக்கிட்ட பேசுறேன்னு சொல்லி கூடவா யோசிக்காத அளவுக்கு அறிந்தவரே, நீ பெரிய அறிவாளி, நீ பெரிய புத்திசாலி நினச்சி நீ பண்ணுற. ஒன்னே வேணா பெரிய டானாவும் டக்கராகவும் பெரிய புட்டிங்கியாகவும் இந்த இவங்க எல்லாம் வேணா பயப்படுவாங்க, நான் அந்த மசருக்கு கூட பயப்பட மாட்டேன், புரியுதா. ஏன்னா நீ எப்பேற்பட்டவனே இவங்க எல்லாம் பழகினது கிடையாது, நான் பழகியிருக்கேன். நீ எப்படி ப்ளே பண்ணுவ, நீ எப்போ யாரை எப்படி கோத்து விடுவ. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூக்குப்பொடி ஒன்று ஏற்றுக்கிட்டு இருக்கா. எனக்கு ஏற்கனவே அவளுக்கு எனக்கு ஒரு வாட்டி சண்டை வந்துச்சு, நானா விட்டு சரி என்னத்த போய் இந்த இதாக பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி விட்டாத்தேன். இப்போ நீ அவளுக்கு எனக்கு முடிச்சு போட தெரிஞ்சுன்னா மொத்த பேரோட டார்கெட்டும் என்ன, நீ சரியா, நீ ஒருத்தி தான் டார்கெட். அப்படிங்கும்போது நான் மட்டும் எதுக்கு உட்காந்துக்கிட்டு அவளை கத்திக்கிட்டு இருக்கணும், ஏன் பேசிக்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி நீ எல்லாருக்குமே நீ ஒருத்தி மட்டும்தான் எதிரி, நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல நிற்க மாட்டோம்னு நீ எப்படி நினைக்கிற சொல்லு பார்ப்போம். இப்போல்லாம் சட்டம் கட்டுமையாக வந்திருக்குதான். இன்றைக்கி கூட வந்து எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு வழக்கறிஞர்னு கூட வச்சுக்கோங்க, ஏமா இப்போல்லாம் கேஸ் கொடுத்தால் 24 மணி நேரத்துக்குள்ளே சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு விசாரித்து ஒன்றா அதை பேசி முடிச்சிடணும். சின்ன பிரச்சனையாக இருந்தால் இந்த பாலியல் சீண்டல் மற்றபடி குழந்தைங்களுக்கு எதிரான பிரச்சனைகள்லாம் 24 மணி நேரத்துக்குள்ளே எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொல்லி விஜய் அண்ணே முதல்வர் அவர்கள் வந்து உடனே வந்து இந்த மாதிரி சட்டத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது 24 மணி நேரத்துக்குள்ளே எஃப்ஐஆர் போடணும். ஒரு பெண்களை அவதூறு பரப்புறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு குழந்தைங்களை வந்து ஏதாவது பாலியல் சீண்டல் இப்படிங்கிற பிரச்சனைலாம், ஏன்னா விஜய் அண்ணே வந்ததுக்கு முன்னாடி சட்டம்லாம் கட்டுமையாக ஆயிடுச்சு, பயங்கரமாக உடனே நடக்குது. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, 1 மாதம் கூட ஆகலை, என்னன்னா நாடே ஒரு மாற்றம் ஆகி போய் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா,
நீயே ஒரு போக்சோவில் போனதுங்கிறதுக்கான உண்டான எல்லா ஆதாரங்களும் இருக்குது. ரெண்டாவது, எங்களை நாங்கள் அந்த தப்பு செஞ்சோன்னு சொல்லி தான் நீ போயிருக்க. இதை வந்து இந்த அவளே வாக்கு மூலம் கொடுத்துருக்கா. ரெண்டாவது, தப்பாக எங்கேயோ கொண்டு வெளிநாட்டில் இது பண்ணுறத வந்து என் ஃபோட்டோவை நீ போட்டிருக்க. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் நினச்சா நான் என்ன வேணாலும் பண்ணலாம். நீ யோசிக்கிற மாதிரி முன்ன இருந்த கருப்பி இப்போ இல்லை, சரியா? அதனால் என்ன சொல்கிறேன்னா, இந்த சிலிக்கானு சிங்காரியை தான் ஆட்டிக்கிட்டு 2 நாளாக எங்கேயோ போயிட்டு வந்து நான் தூக்கி நிமித்த போகிறேங்கிற. நீ நிமித்தலாம் முடியாது. நான் இப்பயும் சொல்கிறேன், நீ நிமித்த முடியாது. நீ நிமித்துறேன்னு சொல்லி வேணா சந்தோஷத்தில் இருக்கான். ஆனால் அவள் ஒரு மன உளைச்சல் ஒன்று கொடுப்பா, உங்களுக்கு தெரியாது. சரியா? அவள் எப்படி ப்ளே பண்ணுவா, என்ன பண்ணுவா? அந்தப்போ எனக்கும் மூக்கு பிடிக்கும் ஆடியோவை போட்டு விட்டு இப்போ அவளை நான் கிளிக்கணும், அவள் என்னையை கிளிக்கணும், அவள் மைண்டை டைவெர்ட் பண்ணுறான். ஏன்னா அவள் வந்து நம்ம போக்சோ கிளவி இருக்காளே, அவளை வந்து இவள் ஓட்டுறா. அப்படிங்கும்போது இவள் ஓட்டக்கூடாது, இவளை வந்து கருப்பிக்கிட்ட நம்ம கோத்து விடணும் அப்படின்னு நான் எப்படி தெரியுமா தெளிவாக யோசிக்கிறவன். மூக்குப்படி அப்புறம் வச்சுக்கலாம், அவள் எங்கே ஓட போகிறாளா ஒளிய போகிறாளா, இங்கே தானே இருக்கிறா. இப்போ எங்களோட டார்கெட்லாம் என்ன? நீ ஒருத்தி உக்காந்துக்கிட்டு அவள் நல்லா இருக்கிறா இல்லை அவள் தப்பு செஞ்சா, அவள் ஆப்பில் அவளே வாக்குமூலம் கொடுத்துருக்கா. அவள் வாய் மூலியமாக கொடுத்த வாக்குமூலமே என்கிட்டே இருக்குது. நான் ஏன் போடலை? என் பாண்டி கோயிலில் சத்தியம் பண்ணவா அவள் பேசுனது எல்லாமே என்கிட்ட இருக்குது. நான் ஏன் தெரியுமா போடலை? போய் தொலை. நீ பண்ண மாதிரி நான் பண்ணால் என்ன வித்தியாசம் இருக்குது? ரெண்டாவது, அவளை போட்டோம்னா தேவையில்லாமல் நீ என்ன பழி வாங்குற நினச்சி நான் பண்ண முடியும். ஏன்னா அவளுக்கே தெரியும் அவள் பேசுனதெல்லாம் என்ன நான் பேசியிருக்கான்னு. வாட்ஸ்அப்பில் போடும்போது நான் போட மாட்டேன், அதுக்காண்டி எல்லாருக்கும்லாம் நான் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியும் யார் என்னென்ன எப்படி இந்த ரெக்கார்டெல்லாம் சனியை நம்ம சரி ரெக்கார்டே போட்டோம்னே வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் யாரோட ரெக்கார்டையாவது இன்ன வரைக்கும் நான் இந்த மீடியாக்குள்ளே காமிச்சிருக்கேனா? இல்லை யாருக்காவது இங்கே பாருங்கள் இவங்க இப்படி பேசியிருக்காங்கன்னு சொல்லி யாருக்காவது அனுப்பி யாராவது கேட்டிருக்கீங்களா? அந்த ஈனத்தனமான வேலையை நான் பண்ணவே மாட்டேன். திட்டணுமா திட்டி போடுவேன், பேசணுமா பேசிப்போ. அதை ஓப்பனாக கேட்டுறேன். ஃபோனை போட்டு எதுக்கு இப்படி பேசுறீங்கன்னு கேட்டு போல ஒழிச்சு இந்த மாதிரி ஆடியோ போட்டு அசிங்கப்படுத்தி அவளை கேவலப்படுத்தி. ஏன்னா ஒரு காலத்தில் அவள் தப்பு செஞ்சவளாக இருக்கலாம், இப்போ அவள் திருந்தி வாழ்றவளாக இருக்கலாம். அது அவன் புருஷனுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். தேவையில்லாமல் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து அவள் கண்ணீருக்கு ஆளாகிற மாதிரி நான் வைக்கலாமா? ஏன் இந்த மூக்குப்பொடியோட ஆடியோ அவள் ஆப்பில் தான் காமிச்சான்னு சொல்லி எனக்கு போட தெரியாதா? எதுக்கு தேவை? போய் தோல என்கிட்ட நீ தான் பேசுகிறா பண்றேன்னு. இவள் போட்டா இல்லை, நான் அதில் தான் இருந்தேன், இப்போ இல்லை, நீங்கள் வீடியோவில் சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருக்கிறா. கடைசியாக அதில் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் நான் போட்டேன் தெரியுமா, மூக்கு பிடிக்க போட்டேன். நீ எனக்கு குழி தோன்றேன்னு நினச்சிக்கிட்டு டேய் கத்தாதீங்கடா ஒரு நிமிஷம், எனக்கு நீ குழி தோன்றேன்னு நினச்சிக்கிட்டு நீயே அந்த குழியில் போய் விழுக போறேன்னு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன். அதையும் கிளவி போட்டிருப்பா. இப்போ தெரியுதா? எனக்கு தெரியும். நான் உட்காந்த இடத்துல பயங்கரமாக யோசிக்கிறவ, பயங்கரமாக சிந்திக்கிறவ. முன்ன மாதிரி வந்து சரக்க போட்டோமா, வந்து கிழிச்சோமா, பேசணுமா அப்படின்லாம் நினைக்கிறேன். கிளவி போக்சோ கிளவி ஒன்று தெரிஞ்சுக்க, நீ எல்லாரையும் ப்ளே பண்ணலாம். இப்போயும் நான் சொல்கிறேன், உங்கள் ஒப்பனுக்கு தான் நீ பிறந்த, கோத்தாளுக்கு தான் நீ பிறந்த, உன் புருஷனுக்கு தான் நீ படுத்த உள்ள பெத்த அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் எவங்கிட்டையாவது போய் படுத்தேன் இல்லை எவங்கிட்டையாவது திறந்து காமிச்சேன்னு சிலிக்கானு கிளவி வச்சுக்கிட்டு மிரட்டுறி இல்லை, அந்த மாதிரி நீ என்கிட்ட வா. நான் உன்னை பல வருஷமாக நான் கேட்குறேன். அதாவது வந்து நான் அங்கே பேசுகிறேன், புறணியா நிறைய பேசுவேன், நிறைய பேசுவேன். இவனை பற்றி பேசுவேன், அவளை பற்றி பேசுவேன், குடும்பத்தையும் கூட வச்சு கிழிச்சிருப்பேன். ஆமாம் பேசுவேன், புறணி நல்லா பேசுவேன். ஆனால் எந்த காலத்தில் இவன் என்னை தப்பாக யார்கிட்டையும் விட்டான் அப்படின்னு பேசவும் மாட்டேன். ரெண்டாவது, நான் போய் எவங்கிட்டையும் தப்பு செஞ்சேன், எவன்கிட்டையும் காமிச்சேன், எவன்கிட்டையும் காம நிலைகள் அந்த மாதிரிலாம் நான் பேசவே மாட்டேன். புரியுதா? அதனால் என்ன சொல்கிறேன்னா, நான் கேட்குறதுக்கு நீ முதல்ல இப்போ எனக்கு வரணும். நீ சும்மா 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பழைய ஆடியோவை போடுறான், அதில் கமாண்டுக்காரன் வந்து இதெல்லாம் கேட்டு சலிச்சு போச்சுன்னா அவளை போய் ஒத்தாம்பாங்கிற. 2 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்ச ஆடியோவை இப்போ போய் போட்டுக்கிட்டு இருக்கேன். எப்படி இந்த மாதிரி நீ யோசிச்சின்னு வச்சுக்கவேன், உன் இடத்துல இருந்து நான் பல்லம் மட்டங்கு யோசிப்பேன். புரியுதா? என்னை எவ்வளவுக்கு பிடிக்காட்டினாலும் நான் பேசுகிற விஷயத்தில் என்ன இருக்குது, சூர்யா எது பேசினாலும் அவள் கரெக்டாக பேசுவா, ஏதோ சொல்ல வர்றான், அந்த மைண்டு தாட்டு எல்லாருக்கும் இருக்குது. அதனால் நான் என்ன சொன்னா, நீ மைண்டு தாட்டு இப்போ மூக்குப்பிடியை திசை திருப்பி ஏன்னே வந்து திசை திருப்பி நாங்கள் 2 பேர் மயிறு பிடிக்கணும் நீ நினைக்கிறேன். இப்போதைக்கு நாங்கள் 2 பேர் மயிறு பிடிக்க வேண்டிய வேலையே இல்லை. ஏன்னா எங்கள் மொத்த பேருக்குமே டார்கெட்டு நீ மட்டும்தான். புரியுதா? அதனால் நாங்கள் எல்லோரும் ஏன் ஒன்று சேரக்கூடாது? நீயே இவ்வளோ உள்ள மாதிரி தனம் பண்ணி முடிச்சவைக்கு தனம் பண்ணி எல்லாம் பண்ணுற, நீயே இப்படி இருக்கும்போது நாங்கள் ஒருத்திக்காக தானே போராடுறோம். எல்லாரையும் உட்காந்துக்கிட்டு அவளை ஊர் வயலுக்கு அவுத்து காமிச்சாங்கிற, அந்த பைய விஷயத்தில் போய் கை வைக்கிற. இப்போ இவளை அப்படி தான் உட்காந்துக்கிட்டு அவள் ஆப்பில் தான் காட்டினான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்னையும் அப்படி தான் சிங்கப்பூர் என்ன மலேசியாவில் போய் பல பெண்களை வந்து இப்படி பண்ணி அப்படி பண்ணுங்கிற ஆதாரம் இருக்க. எவ்வளவு ஒருத்திய ரெக்கார்டு போட சொல்லு, நான் வெளிநாட்டுக்கு அனுப்புனேன்னு சொல்லி நான் பேசினதாக நீ வெளிநாட்டுக்கு போ, உனக்கு இவ்வளோ ரூபா கொடுப்பாங்க அவ்வளோ ரூபா கொடுப்பாங்கன்னு யார்த்தையாவது நான் பேசியிருக்கேனா? இல்லை எங்கேயாவது அனுப்பியிருக்கேனா? ஏதாவது அதுக்கு சம்மந்தமாக இருக்கா? நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, இவங்க எல்லாம் வந்து மறைமுகமாக செய்கிறேனே செய்கிறாங்கல்ல, நானும் செய்வேன். சத்தம் இல்லாமல் வெயிட் பண்ணு. புரியுதா? ஏன்னா நீ ஏற்கனவே போன கேஸை என்னையும் அதில் தள்ளுறதுக்காகத்தான் நீ போய் நீயே சிக்கிக்கிட்ட. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போயும் நீ என்ன பண்ணுற, திருப்பி அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிற. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த இவளுக்கு சிலிக்கானுக்கு சொல்லிக்கிறேன், நீ மறைமுகமாக செய்கிறேன்னு சொல்லிட்டு நீ போய் இப்போ நான் எப்பவும் சொல்கிறேன் அதே டைலாக், நீ போய் குழிக்குள்ளே விழுக போகிற.
ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஒன்று அந்த ஆளை கேட்கணும். அந்த ஆள் தெரியாத விஷயத்த என்கிட்ட கேட்பேன், நான் சொல்லுவேன். என்னமோ கிழவிக்கு எனக்கு கூட்டணிக்கிற ஒத்தாய வாயில் நல்லா வந்துடும். அவகிட்ட போய் அவளே குடியை கழிச்சு எங்களை இந்த அளவுக்கு உட்கார வச்சு இந்த அளவுக்கு செலவு எடுத்துட்டு தான் நீங்கள் கோர்ட்டு கேஸு வாய்தானே இழுத்துக்கிட்டு உட்காந்துருக்கேன். நான் போய் அந்த தேனாக்கிட்ட வந்து கூட்டணியா செருப்பாலே உன்னையெல்லாம் அட்டிக்கணும், புரியுதா? செருப்பாலே உன்னை அட்டிக்கணும். நீ ஒவ்வொருத்துக்கிட்டையும் கொடுத்திய ரெக்கார்டு அந்த மாதிரியா நான் கொடுத்துருக்கேன்? சொல்லு பார்ப்போம். அப்பையும் மூக்குப்படி என்ன சொல்கிறேன், இவ அலாட்டாயிட்டா. ஏன்னா எனக்கு தெரியும் நான் என்ன போதையாக இருந்தாலும் யாருக்கிட்ட என்ன வார்த்தை பேசியிருக்கோம், யாருக்கிட்ட என்ன சொல்லுவோம், அதெல்லாம் நாயை விட பயங்கரமாக மோப்பம் பிடிக்கிறவ நான். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இவ வந்து என்னமா புடுங்குறேன் நீ கடைசியில் பிடுங்க மாட்டேன். கடைசியில் நீ பாரு உட்காந்து ஒழ்பாரி தான் வைப்பேன். நான் நல்லா சொல்கிறேன், நீ எழுதி வச்சுக்க. நீ ஒப்பாரி வைக்கிற அளவுக்கு நீ பண்ண போகிற, சரியா? ஒன்று ஏங்க வழக்கறிஞர்கள்னு எதுக்கு இருக்கிறாங்க? ஒரு வக்கீலை வச்சுக்கணும், அவங்கள கூப்பிட்டு சார் இப்படி நடக்குது, இப்படி நான் இப்படி போகிறேன், இப்படி பண்ண போகிறேன், இதை பண்ணணும், இது என்ன சார் பண்ணலாம், என்ன மாதிரி சார் பண்ணலான்னு எதுக்கு அவங்க இருக்காங்க? சட்டத்திட்டம் படித்தவங்க, செக்ஷனை தெரிஞ்சவங்க. ஒருத்தி போக்சோவில் போயிட்டு வந்து கண்டிஷன் பெயிலில் கையெழுத்து போட்டு கொடுக்கும்போது திருப்பியும் பெண்களை அவதூறு பரப்பி இந்த மாதிரி வந்து தப்பாக ஒரு திருந்தி வாழ்கிற பெண்கள் இந்த மாதிரி பண்ணி இப்போ ஆபாச புகைப்படங்களை வந்து போடுறேன்னு சொல்லி மிரட்டி இந்த மாதிரி பண்ணுறா சார் அப்படிங்கும்போது ஒரு வக்கீலோடு போகணும். அவங்க ஒரு செக்ஷனை எழுதுவாங்க. அவங்க இப்படி வக்கீலோடு போகும்போது அந்த ஒரு காவல்துறை அதிகாரிகள்கிட்ட பேசும்போது அவங்க ஒரு இதாக பேசுவாங்க, நம்ம பேச முடியாது. அவங்க அதிகாரிகள் வந்து வக்கீலுக்கு மரியாதை கொடுப்பாங்க, வக்கீல் வந்து காவல்துறை, அவங்க 2 பேருக்கும் தான் அதை பற்றி தெரியும், நமக்கு அது தெரியும். அப்படிங்கும்போது என்னமோ நீங்கள் 2 பேரும் போய் கிளிக்கிற மாதிரி என்னத்தை கிளிக்க போகிறீங்க நீங்கள்? சொல்கிறேன் நான், என்னமோ எனக்கு ஒன்றும் புரியலை, புரியுதா? இந்த ஆளுக்கு எல்லாமே தெரியும். நான் தனியாக போனால் கூட நான் என்னென்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்னு தெரியும். இப்போ நீங்கள் எல்லோரும் நினச்சிக்கிட்டீங்க நான் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு மசாலாவை வறுத்துக்கிட்டு இருக்கேன். இல்லை, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும். நான் என்ன சொல்கிறேன்னா, போக்சோ கிழவி, நீ போட்ட பிளானு மூக்கு பொடியும் நானும் சண்டை ஓடணும்னு, நானும் அவளும் சண்டை அப்புறமே போட்டுக்கிறோம். இப்போ நாங்கள் நீ என்ன வேணாலும் போட்டுக்க. அவன் என்னை வந்து அப்படி பேசுனா இப்படி பேசுனா அதை பேசுனானா, அதே மாதிரி நீ ஹோட்டலில் ரூம் போட்டு 1 லட்ச ரூபாய்க்கு பேர பேச சொன்னேங்கிற ஆடி அவள் வச்சுருப்பாள்ல, அடுத்து அவள் இறக்குவாள்ல. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ஒருத்தி ஏதோ ஒரு மனநிலையில் இருக்கும்போது பிளான் போட்டு நீங்கள் எல்லாம் பண்ணியிருக்கீங்கிற உண்மை மக்களுக்கே தெரியும். நான் சொல்லவா, ஒரு நல்லவளை வந்து நீ கெட்டவனு நீ எவ்வளவு சொன்னாலும் மக்கள் வேணா அப்போதைக்கு நம்மள, ஆனால் ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான் பார்த்தியா, அவன் என்றைக்குமே கைவிட மாட்டான். நான் அதை தான் திரும்பி சொல்கிறேன். இந்த பழைய ஆடியோ போடுறது, அப்புறம் இந்த வெளிநாட்டுக்கு பெண்களை கொண்டு போனாங்க, அதெல்லாம் விட்டுட்டு நான் எந்த பெண்களை எங்கே அனுப்புனேன், 2வது அதை கூட விடு. எவங்கிட்ட அவுத்து காமிச்சேன், எவங்கிட்ட பேசினேன், எவங்கிட்ட போய் படுத்தேன், இது இருந்தால் நீ உங்கள் ஒப்பனுக்கு தான் பிறந்தேன்னா நீ போடு. நீ ஒருத்தனுக்கு தான் படுத்து புள்ள பெத்தனா அதை போடு. நீ போடுற அந்த நீங்கள் நான் ஒரு சைக்கோ தெரியுமா? ஏன் தெரியுமா? நீயா ஒரு கலகத்தை மூட்டி சண்டை ஓடணும்னு நினச்சா நான் சண்டை ஓட மாட்டேன். எனக்கா ஒரு மூடு வந்தால் மூக்குப்பிடியை விட்டு கிழிப்பேன். அதை எப்போ கிழிக்கிறேன்னு எனக்கு தெரியும், கிழிப்பேன். இந்த 10 நாளாக அவள் வந்து என் மையனுக்கு சப்போர்ட் பண்ணா, எனக்கும் சப்போர்ட் பண்ணி தான் பேசினான். நான் என்ன அவளை புகழ்ந்தேனா? மறுவாட்டி வந்துக்கிட்டு அவள் போயினா அதான் கேட்டேன். நீ என்ன எவன்ட்டு போகாதவளா கிழிச்சனா? எனக்கா தோன்றப்ப நான் கிழிப்பேன். இப்போ நீ கிழிக்கணும்னு சொல்லி நீ போட்ட ஸ்கெட்சில் ஒன்றுமே நடக்காது. திரும்பி கூட நான் அவகிட்ட போய் பேசினாலும் கூட ஒன்றும் தப்பே இல்லை. ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்து ஒரே எதிரி யாருன்னு கேட்டால் நீ மட்டும் தானே. சொல்ல, நீ மட்டும் தானே எதிரி. அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், சஸ்பென்ஸாக ரகசியமாக என்ன பண்ணணும். நீங்கள் போடுற அலப்புற சிலிக்கான மூக்குப்படி நீங்கள் 2 பேரும் இந்த அலப்புற போடக்கூடாது. கடைசியில் அங்கே ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. நீங்கள் பண்ணுற எல்லாமே வந்து வெளியே வருது, எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கூப்பிட்டு எல்லா தகவலையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கா. சஸ்பென்ஸாக பண்ணணும்னா என்னன்னு தெரியுமா? பண்ணுவேன், நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ தெரிஞ்சுக்கங்க, சரியா? படிக்கலைனாலும் எனக்கு எல்லாமே தெரியும், தெரியாமல் அந்த அளவுக்கு இல்லை, சரியா? நம்ம பேசும்போது தான் இது கத்திக்கிட்டு இருப்பாங்க. சரி, ஓகே, பாய். 3 மணி வீடியோ கண்டிப்பாக வரும், சரியா? பாய்.